நீங்க மனசுல இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்றது தேவன் அறிஞ்சிருக்கிறார். நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பேசுறேன்றதை அவர் நன்கு அறிவார். நான் தைரியமா பேசுறேன், தைரியமா நான் பேசுறேன். நான் என்ன பாடுறேன்றத அவர் முகத்தை பார்த்து உண்மையில என்னுடைய டிசையர் அது தானான்றத தேவன் அறிஞ்சிருக்கிறார். நான் தைரியமா பேசுறேன். நான் ஏதோ ஊழியம் செய்யணும், ஒரு பாட்டை பாடணும்னா நான் பேசல. உங்க யோசனைய தேவன் அறிவார். எல்லாரும் கையை உயர்த்துங்க. உங்க கண்ணு முன்னால அவருடைய முகத்தை நிறுத்துங்க. அவர் முகத்தை நிறுத்துங்க, அவரை பாருங்க. இப்ப சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. இந்த வார்த்தை கேட்க அவருக்கு அவ்வளவு ஆசை. என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12 16 வரையிலான வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 from verse 12 to 16. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தொருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகரே, ஆத்தும நேசரே, 1000 சிறந்தவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம். உடைய பரிசுத்த பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம். நாங்களுமே நேசிக்கிறோம் ஐயா. நல்ல காலை நேரத்திலும் கூட கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும், உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை நோக்கம் உம்மை நோக்கி திரும்ப செய்வீராக. என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நீர் எங்களை வேறு பிரித்தீரோ, எதற்கு பூமியிலே நாங்கள் பிழைத்திருக்க செய்திருக்கிறீரோ அதை நாங்கள் அறிய உதவி செய்ய ஐயா. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் எங்கள் இருதய பலகைகளிலும் கர்த்தாவே இந்த வசனங்கள் இன்றைக்கு எழுதப்படட்டும். அன்றைக்கு கற்பலகையிலே எழுதின தேவனுடைய விரல் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களில் எழுதட்டும் ஐயா, எழுதட்டும். எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக நீர் திருப்புவீராக. வசனங்களை விளக்கி சொல்ல தேவையான கிருபையில் அடியனுக்கு கொடும். புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஆண்டவரே, எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உதவி செய்யும்.
எங்கள் இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் பக்குவப்படுத்துவீராக, பண்படுத்துவீராக. தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிற வேலையிலே ஆண்டவரே அவைகள் எல்லாம் 100 மடங்கு பலன் கொடுக்க உதவி செய்யும். உமக்கு நன்றி ஐயா. உடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர், ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே மீதியான துணிக்கைகளை எடுக்க செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். Desire the presence of God. இந்த 33வது அதிகாரம் 32வது அதிகாரத்தை நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தனிப்பட்ட விதத்தில் நான் அதை அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். நேற்றுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடினால் இன்றைக்கு இதை பகிர்ந்து கொள்வது நல்லது நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு சின்ன ஆர்டிகிள் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு இராணுவம் அல்லது ஒரு விளையாட்டு டீம், ஃபுட்பால் டீமோ கிரிக்கெட் டீமோ அல்லது ஒரு இராணுவம் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணங்கள். ஒரு டீம் தோக்குது அல்லது ஒரு மிலிட்டரியில் குறிப்பிட்ட நாடு தோக்குதுன்னா 3 காரணங்கள் இருக்க முடியும். 1, அவர்கள் போட்ட பிளானு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா தோக்கும். நான் போடுறேன், வாருக்கு போகிறேன் அல்லது மேட்சுக்கு போகிறேன், அதில் நான் போடுற பிளான் தோத்துடுச்சுன்னா தோல்வி அடைவோம், நம்ம ஜெனரலாக பெரிய ஆளாக இருந்தாலும் கூட. 2வது, என்னை விட என்னுடைய எதிரி பலவானா இருப்பானே, ஆனால் அங்கே தோற்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் இருக்கிறேங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவன் வந்தவங்கெல்லாம் பெரிய ஜெயண்ட்ஸுங்க அப்படின்னா தோக்கிறத தவிர வழி இல்லை. 3வது, டீமும் நல்ல டீமு, எதிரியை விட ஸ்ட்ராங்கான டீம், போட்டிருக்கிற பிளானும் பக்கா பிளான். ஆனால் எனக்கு மேல இருந்து கொடுக்கப்படுகிற கட்டளையை கீழே உள்ளவங்க மற்றவங்க யாரும் சப்பார்டினேட்ஸ் யாருமே கீழ்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீம் தோத்து போறது தவிர வேற வழி இல்லை. சிம்பிள். ஒன்னு பிளான் தோக்கணும். தேவன் போடுகிற திட்டங்கள் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவர் போற பிளான் தோக்கவே தோக்காது. சரி, எதிரி பெரியாளான்னு பார்த்தா தேவனோட பெரியவர் ஒருவரும் இருக்கவே முடியாது. பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலிடத்திலிருந்து வருகிற கட்டளை என்றைக்கு சரியாக பின்பற்றப்படாமல் இருக்கிறதோ அன்றைக்கு தோற்பதை தவிர, தோல்வியை சந்திப்பதை தவிர வேற வழியே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிறைய முறை பார்த்துட்டோம். ஆனால் நேற்று உட்கார்ந்து இது தியானிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. தேவன் எதற்கு ரட்சித்தார்? நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இந்த பழைய ஏற்பாட்டில் ரட்சித்தார்னு போடும் பொழுது சத்துருக்கள் கையில் இருந்து அவர் தூக்கி எடுக்கிறதையும் ரட்சிப்புன்னு தான் போட்டிருக்கு. ஒருத்தனை ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதையும் ரட்சிப்புன்னு தான். ரட்சிக்கப்படுதல்னா காப்பாற்றப்படுதல்னு அர்த்தம். ஆனால் தேவ பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ரட்சிப்பு என்பது என்ன? இயேசு கொடுத்த விலைக்கரையத்தினால உண்டான அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உறவு, தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவு பாதிக்கப்பட்டுச்சு, மறுபடியும் அந்த உறவு புதுப்பிக்கப்படுறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நல்லா கவனிக்கணும். நீங்க ரட்சிக்கப்படணும் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோமே, ரட்சிக்கப்படணும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே. ஏன் ரட்சிக்கப்படணும்னு பேசணும் அப்படின்னா, நான் என்றைக்கு தேவனோடு இருந்த அந்த உறவை இழந்தேனோ அன்றைக்கே பிசாசனுடைய பிடியில நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், நான் போய் சிக்கிக்கிட்டேன். பிசாசனுடைய பிடியில நான் சிக்கிக்கிட்டேன். எனக்கு ரட்சிப்பு என்கிற ஒன்று வரும் பொழுது அவன் கையிலிருந்து அந்த பிடிமானம் விடுவிக்கப்படுது. நான் அவன் கையிலிருந்து விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுது. நிறைய பேர் பிசாசு பிடியிலிருந்து வெளியே வந்துருவோம், ஆனா அவரோடு இருக்கிற உறவு கரெக்டா இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு இந்த செய்தி முடிக்க முடியாது, 2 குறிப்பில் முடிச்சிருவேன். கர்த்தர் சித்தமா நான் அடுத்த வாரம் இந்த காரியங்கள் நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, பிசாசோட பிடியிலிருந்து வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்த பிறகு ஏதோ அனாமத்தா சுத்திட்டு இருக்கிறது அல்ல, அந்நியனாக சுத்திட்டு இருக்கிறது அல்ல,
மறுபடியும் தகப்பனோடு இருக்கிற அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் பிரதர், முன்னால பாவத்துல சிக்கிட்டு இருந்தேன். நீங்க பாவன்ற லிஸ்ட்ல எந்த பேரனாலும் போட்டுக்கங்க, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பாவம். நீங்க பெரிய பாவம் நினைக்கிறீங்களோ சின்ன பாவம் நினைக்கிறீங்களோ, ஏதோ பாவத்தில் இருந்தோம், ஆனால் விடுவிக்கப்பட்டோம். நான் விடுவிக்கப்பட்டுட்டோம்னால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி யாராகிலும் மாறுத்தட்டுவீங்கன்னா இங்க எண்ணத்தை நீங்க மாத்திக்கங்க. என்றைக்கு அவரோடு இருக்கிற உறவு கரெக்டா புதுப்பிக்கப்படுதோ அன்றைக்கு மாத்திரம்தான் ரட்சிப்புன்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறிருக்கு. புரியுறவங்க எல்லாம் கரங்கள் எடுத்துட சொல்லுங்க. உதாரணத்திற்கு தகப்பனை விட்டு தூர போன மகன் வந்தான். எப்படி வந்தான்? பன்னி தின்ற தவுட்ல இருந்து, பன்னி நாத்தத்துல இருந்து அவன் வெளியே வந்துட்டான். ஏங்க வெளியே வந்தது மாத்திரமல்ல, இவனுடைய எண்ணம் முழுவதும் ஐயா உம்முடைய கூலிக்காரர்ல ஒருத்தனாவது என்ன நீர் வச்சுக்கிறோன்றதான் அவனுடைய எண்ணம். ஆனால் வெறுமனே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு நான் வேலைக்காரனா இருக்கிறதல்ல, தகப்பனுக்கு பிள்ளையாக மறுபடியும் எடுத்து நிலைநிறுத்துறாரு, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. கரங்கள் எடுத்து சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அவரை அறியாமல் அவருக்கு சத்துருக்களாய் கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற ரத்தம், ஆத்தும நேசர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தபடினாலே, என்னை மறுபடியும் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்து அவரோட உட்கார வைத்தபடினாலே இன்றைக்கு நீங்க நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த அனுபவம் இல்லாம யாராகிலும் இங்க இருப்பீங்க நான் சொல்லுவேன், இந்த நாள்ல தீர்மானிச்சிருங்க, ஐயா மறுபடியும் நான் அந்த உறவுக்குள்ள வரப்போறேன், மறுபடியும் நான் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரப்போறேன். கவனிங்க, ஏன் ஆண்டவர் ரட்சித்தாரு? நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படணும்னு அவர் விரும்புறாரு. மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம அவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்று விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளுமே, ஏன்னா எல்லா விதமான இன்பங்கள், எல்லா விதமான மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், இவங்க எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண் இந்த எல்லா பொக்கிஷங்களும் அவருக்குள்ள இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் அவரிலே, திருமணம் சொல்றேன், அவர் கொடுப்பதிலே மகிழ்ந்து கழிவுறுவது அல்ல, நீங்களும் நானும் அவரிலே மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறாரு. அதற்காகத்தான் அப்படியே கொண்டு வரார். உதாரணத்திற்கு அந்த வசனங்கள்லாம் வாசிச்ச வசனங்கள் தான். லேவியராகமம் 11:45, லெவிட்டிகஸ் சாப்டர் 11 verse 45. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ண ஏன் தெரியுமா? நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. லேவியராகமம் 25:38 உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கதர் எதற்கு? உங்களுக்கு தேவனா இருக்கும்படி. நான் உனக்கு தேவனா இருக்கணும். நான் நீ எகிப்து தேசத்திலிருந்து வந்துட்டேன் நீ ரொம்ப வாய்களே பேசாத, நான் உனக்கு தேவனா இல்லையேன்னு கர்த்தர் இன்னைக்கு பார்த்து சொன்னார்னா, ஏங்க நான் ரட்சிக்கப்பட்ட நீ மாறுதற்ற உண்மைதான், நான் உனக்கு தேவனா இருக்கிறேன் ஒடுத்து கேள்வி ஆண்டவர் பக்கத்துல வைப்பார்ல. நீர் எனக்கு தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் தான் என்ன ஆளுகிறீர், நீர் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும் எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நல்ல கவனிங்க, இந்த ஆராதனைன்றதே அவர்ல மகிழ்றது தான். ஆராதனை என்பதே அவரிலே களி கூறுவது தான். ஆராதனை மிஸ் பண்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்குங்க. எதற்கு ஆராதனை சொல்றோம்? வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஏதோ வந்து அட்டண்டன்ஸ் போடுறேன்னு யாருன்னா நினைக்காதீங்க. ஆராதனை என்பது என்ன? அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அவருடைய சமூகத்திலே ஆனந்தம், உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும், உம்முடைய வலது பரிசத்திலே பரிபூரணமான பேரின்பமும் உண்டையா. சங்கீதக்காரன் சொல்றான், எதுக்கு ஆராதனை? நான் போறேன், என்னை மீட்டெடுத்து என்னுடைய தகப்பன், என்னுடைய தேவன், அவரை நான் மகிழ்ந்து கழிகூற போறேன், அவருடைய பிரசனத்தை நான் அனுபவிக்க போறேன். இதுதானே ரட்சிப்பு. எல்லாம் இதுக்குள்ள அடங்கும் பாருங்க. நான் ஏற்கனவே இந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாத்திராகமம் 4:23 ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, வனாந்தரத்திலே ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை அனுப்பிவிடு. எப்படிங்க ரட்சிப்பு தொடங்குது? எதுக்கு தொடங்குது? கர்த்தர் சொல்றாரு, ஆராதனை செய்யணும். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, என் பிரசன்னத்தில் அவர்கள் மகிழ்ந்து கழிகூறணும். உடனே நீங்க சொல்லுவீங்க, அவங்களுக்கு தானே அப்படி. நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கவனிங்க, ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் ஜனங்களையும் சபையாயிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய உங்களை என்னையும் சேர்த்துதான் பேசுறாரு. அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக இவைகளெல்லாம் சம்பவித்தது, அவைகள் எல்லாம் நமக்கு இந்த கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது.
இவைகள் எல்லாம் அன்றைக்கு அவர்களுக்கு தேவன் எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார் அல்லது அவர்கள் எந்த பாதையில செல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் இந்த நாளில் இன்னைக்கு 2025 பிப்ரவரி மாதத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் சரி கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் காட்டிட்டு நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். உதாரணத்திற்கு நீங்க புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை அந்த சபையினரை பத்தி ஒரு இடத்துல ஸ்தேவான் சொல்லும் பொழுது நேற்று உட்கார்ந்து அதை யோசிச்சு பார்த்தேன். என்ன வார்த்தை போட்டிருக்கிறான்னு உள்ள போய் படிச்சு பார்த்தேன். அப்போஸ்தலர் 7:38 நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு வார்த்தை இந்த இடத்துல அவன் பயன்படுத்துறான். இந்த வார்த்தை பயன்படுத்துறான். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே, நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம், சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. மோசே குறித்து சொல்லும் பொழுது சபைக்குள் இருந்தவனும், சபைக்குள் இருந்தவனும், இந்த ஒரு வேர்டுக்கு, இந்த சபை என்கிற வார்த்தைக்கு ஸ்தேவான் அங்க பேசும் பொழுது என்ன தெரியுமா வார்த்தை போட்டிருக்கு? எக்லீசியான்னு போட்டிருக்கு. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். அந்த சம்பவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையோடு அப்படியே பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் வனாந்தரத்தில் உள்ள அனுபவங்களை குறித்து பேசும் பொழுது சபைக்குள் இருந்தவனும் அப்படின்னு மோசே சொல்றான். நான் மெதுவா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரியே பேசுறேன். சபைக்குள் இருந்தவனும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த சபை அப்படின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல தான் கிரேக்க பதம் எக்லீசியான்னு பயன்படுத்தப்பட்டிருக்குது. கால்ட் அவுட், அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனோடு ஒரே சரீரமா இருக்கிறவர்கள்ன்றது பொருள். கவனிக்கணும். இந்த வார்த்தை கொண்டு வந்து அந்த சம்பவத்துக்கு ஏன் ஸ்தேவான் பயன்படுத்துறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களும் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கிற இந்த காங்கிரிகேஷன், சபைனர்ன்ற வேர்டுக்கு எக்லிஷான்ற வேர்டு பயன்படுத்தப்படல. அப்கோர்ஸ் அது ஹீப்ரூவா இருந்தா கூட இதே அர்த்தம் பொருந்தப்படுகிற வார்த்தை பயன்படுத்தல. ஆனா புதிய ஏற்பாட்டில் அவன் சொல்லும் பொழுது சொல்றான், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அழைக்கப்பட்ட சபையினருக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன வார்த்தையை போட்டிருக்கிறானோ அதே வார்த்தையை தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த வார்த்தையும் போட்டிருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதே நேரத்தில் பயமும் கூட. ஆண்டவரே, அவங்கள மாதிரி நாங்களும் இருந்துடக்கூடாதே, நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது குறிப்பை நீங்க எழுதிக்கங்க. கர்த்தருக்காக காத்திராத இஸ்ரவேலர். இந்த 32, 33 அதிகாரங்கள் நீங்க தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. 34வது அதிகாரத்தை கூட நம்ம நிறைய முறை இதை தியானிச்சிட்டோம். இன்னைக்கு அந்த கோணத்தில் நம்ம பார்க்க போறதே இல்லை. கர்த்தருக்கு காத்திராத இஸ்ரவேலர். இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிடுறேன், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுட்டு வர்றாரு. இப்போ தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட மோசே மறுபடியும் ஆண்டவர் மலைக்கு மேல அவனை வர சொல்றாரு. இரவும் பகலும் 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் மோசே இருக்கிறான். மோசே வர்ற தாமதிச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பொறுமை இழந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது, அதனால் எங்களுக்கு முன்பாக உண்டு பண்ணுகிற தெய்வங்களை நீர் உண்டு பண்ணும் சொன்ன உடனே ஆரோன், மோசேயினுடைய சகோதரனாகிய ஆரோன், ஆசாரியன் இருந்த ஆரோன், அவன் ஜனங்களுடைய நகையெல்லாம் வாங்கி போய் கருப்பிடிச்சு ஒரு பொற்கன்றுக்குட்டியை உண்டாக்கி அவங்க முன்னால கொண்டு வந்து வைக்கிறான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஓ, எங்களை எகிப்திலிருந்து நடத்திட்டு வந்த தெய்வங்கள் இவர்கள் தான் சொல்லிட்டு கர்த்தர்னு நினைச்சிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்தினாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். அந்த இடத்துல 3000 பேர் அன்றைக்கு செத்து போனாங்கன்னு போட்டிருக்கு. 3000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். கவனிக்கணும், 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, நான் உங்களோட வரவே மாட்டேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவேன், இப்படி நிறைவேற்றிக்கிறேன், ஆனா நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மோசே என்கிற தேவ மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுறான். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வேணும், ஆண்டவரே நீங்க வேணும், உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும். கர்த்தர் அந்த படியே வார்த்தை மன்னிச்சு, கவனிங்க, கர்த்தர் மன்னித்தார். ஆனாலும் சொல்றார், அவன் வேலைக்கு அவன் செஞ்ச செயலுக்கு கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறாரு. இதுதான் இந்த சம்பவம். நீங்க வீட்டில் போய் மெதுவா வாசிங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். சரி, முதலாவது குறிப்பு நான் சொன்னேன், கர்த்தருக்கு காத்திராத இஸ்ரவேலர். இந்த காத்திருக்கிற வேலை எப்பொழுதுமே கொஞ்சம் கஷ்டம், எஸ்பெஷலி கிறிஸ்தவ வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க,
ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதற்கு 25 31 அதிகாரங்கள் வரையும் அப்படி டீட்டெயிலா ப்ளூ பிரிண்ட கொடுத்து சொல்றாரு. ஆண்டவர் நினைச்சாருன்னா 1 மணி நேரத்துல அவனுக்கு சொல்லியிருக்க முடியும். சொல்லிருக்க முடியுமா? சொல்லியிருக்க முடியாதா? சொல்லுங்க பாப்போம். இல்லன்னா அவனை மேல கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததுக்கு, எப்பா நீ செய்யப்பா, ஏற்கனவே பெஸ்லையில நான் உனக்கு தர்றேன், அந்த பெஸ்லையில அந்த ஞானத்தினால நிரப்புறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அப்பப்ப அவனுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ்வப்போது நான் உனக்கு தெரிவிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவனை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரியை காண்பிச்சு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு 25வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் 7 அதிகாரங்கள் அவனுக்கு சொல்லி அவனை ஒரே நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருந்திருக்கலாம். ஏன் 40 நாள் அங்க உட்கார வச்சார்? நல்ல கவனிங்க. தேவன் ஒரு காரியத்தை சோதிக்க விரும்பினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம், டியூட்டரோனமி சாப்டர் 8 verse 2. ஆண்டவர் இடத்துல எல்லா பாதையிலையும் கவனிங்க, ஒவ்வொரு பாதையும். ஏன் தேவன் இத்தனை நாட்கள் 40 நாட்கள் மோசைய மேல மலைக்கு மேல வச்சிருந்தாரு? எதற்கு இவர்கள் காத்திருக்கும்படி செய்தார்? வாசிங்க பார்ப்போம். 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். இதை பார்த்துட்டோம் ஏற்கனவே. தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று போதும். 40 நாள் எதுக்கு? 40 நாள் எதுக்கு? என்ன சோதனை? சொல்ற வார்த்தைக்கு கீழ்படுகிறா இல்லையான்றத பார்க்கணும், அவ்வளவுதான். பிரதர் கவனிங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார் பிரதர், ஆனா காத்துக்கிட்டே இருக்கிறேன். காத்துட்டு இருங்க. காத்திருக்கிற வேலை ரொம்ப கஷ்டம். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, இடநாய் வேலை பார்த்தாலும் பார்க்கலாம், அந்த கடனாய் வேலை பார்க்க முடியாது. போ, காத்திருக்க ரொம்ப கஷ்டம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில வைக்கிற பரீட்சையை ஆண்டவர் காத்திருக்க விடுறதுதான். அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நீங்க ஒருவேளை காத்திருக்கிற நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல இருப்பீங்க. சவுல 7 நாள் காத்திருந்தான், சாமுவேல் 6 நாள் 23 மணி நேரம் 55 நிமிஷம் காத்திரு இருந்திருப்பான். ஒரு 5 நிமிஷம் அவன் பொறுத்து இருந்திருந்திருக்கலாம். வசனம் சொல்லுது, சவுல் பலி செலுத்தி முடித்தின உடனே சாமுவேல் வந்துட்டான். ஒரு நாள் கழிச்சு வந்தா கூட பரவாயில்ல, பலி செலுத்தி முடிக்கும் பொழுது அவன் வந்துட்டான். பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க, நிறைய நேரத்தில் ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். நீங்க நினைப்பீங்க அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா, இவர்கள் மோசே வரல, தாமதிக்குது. இன்னுமோ உடனே போய் கலெக்டர் வேலை பார்க்கற மாதிரி, அடுத்து உடனே அமெரிக்க ஜனாதிபதி போய் கையெழுத்து போட்டு பதவி ஏற்கிற மாதிரி எங்களுக்கு தாமதமாகுது. அதான் சுத்திட்டு அலையிறியா, கூட கொஞ்ச நாள் டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டுற, என்ன கண்டது? மேல இருந்தே கொடுக்கறத கொடுக்க போறாரு, தேவையில்லை சந்திக்க போறாரு, பேசாம உட்கார்ந்து கிடக்க வேண்டியதானே. அதுல ஒரு வீராப்பு. தாமதிக்குது. எந்த ஊர்ல போய் பிளைட்டை பிடிக்க போற, ட்ரெயினை பிடிக்க போற? பிரதர் கவனிங்க, தேவன் சில வேளைகளிலே காத்திருக்க செய்கிறார். வசனம் சொல்லுது, அவர் வேணும்னே அதை செய்யறார். ஏன் செய்யறார் அப்படின்னா, நான் சொன்ன வார்த்தையை நீ கை கொள்ளுவியோ மாட்டாயோ என்று பார்க்கும்படி. இந்த காத்திருக்க செஞ்சார இந்த 40 நாள் அவர் வேற எதனா வெட்டி கதை பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 40 நாட்களும் சொன்னாரு, இங்க பார், உலகத்துல எந்த ஜாதிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்களாக்கி உனக்கு நான் கொடுக்கிறேன். என்ன? உன் நடுவுல நான் வந்து வாசம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 68:18, தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார் போட்டிருக்கு. துரோகிகளாகிய நீங்கள், துரோகிகளாகிய நாம் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னு தேவன் விரும்புறார். நல்ல கவனிங்க, தேவன் என் நடுவுல வாசம் பண்ணணும்னு நாம விரும்புறது ஒண்ணு, உன் நடுவுல நான் வந்து வாசம் விரும்புறேன்னு தேவன் விரும்புறது ஒண்ணு. ஆண்டவர் இப்ப இந்த 40 நாள் மோசே கிட்ட சொன்னாரு, எப்பா நான் அப்படியே இடமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அல்ல. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, பூமியும் அது நிறைவும் என்னுடையது. ஆமென். மலைகளும் அதுல மேய்கிற திரளான மிருக ஜீவன்களும் என்னுடையது. நான் பசியா இருந்தா உனக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், எனக்கு ஏதோ ஒரு கூடாரத்தை ஒன்று கட்டி கொடுன்னு ஆண்டவர் என்ன மோசத்தை கெஞ்சிட்டா இருந்தாரு. உன் நடுவில் நான் வாசம் பண்ண போறேன், மற்றவர்களை விட நீ விசேஷித்தவன் என்பதை உலகத்திற்கு நான் காண்பிக்க போறேன். இந்த நன்மையான காரியத்தை தான் அவர் 40 நாள் அங்க பேசிக்கிட்டே இருந்தார். இவங்களுக்கு என்னமோ தேவன் தங்களை கண்டுக்காத மாதிரியே நினைப்பு. பிரதர் சிஸ்டர் காத்திருக்கிறீங்கல்ல, மனசுல வச்சுக்கங்க,
தேவன் உங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நன்மையான நினைவுகள் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு காத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை குறித்து தேவன் நினைவா இருக்கிறார். ஆமென். ஏசாயா 30:18 வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் போட்டுட்டு அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஏன் பாக்கியவான்? எனக்கு காத்திருக்கிற கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். ஏங்க, அவர் சகலத்தின் அதிர்தன் காலத்தில் நேர்த்தியா செய்யும்படி காத்துட்டே இருக்கிறாரு. நான் அவருக்காக காத்துட்டு இருக்கிறேன். வசனம் சொல்லுது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது. இப்ப தாமதத்தை தான் பார்த்தானே ஒழிய, கூட்டிட்டு போனது கர்த்தர் தானே, சொன்னது கர்த்தர் தானே, கர்த்தரை பார்த்திருந்தாருன்னா அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஐயா, நல்ல ஒரு நாளும் தவறான முடிவு அவன் எடுத்திருந்திருக்கவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோட இடைப்படுவாராக, ஆவியானவர் இடைப்படுவாராக. கவனிங்க, யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த முதலாவது கட்டளையே, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த தாமதத்தை இவன் பார்த்ததுனால, இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, என்னுடைய கண்கள் வேறொன்றின் மேல பதிக்கப்பட்டபடினாலே உள்ள விக்கிரகம் வந்துடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க பொருள் கன்று குட்டியை உண்டாக்கின உடனே தான், கவனிக்கணும் சபையினர் கவனிங்க, பொற்கன்று குட்டியை உண்டாக்கின உடனே தான் தேவனை விட்டு தேவ ஜனங்கள் பிரிஞ்சாங்கன்னு நினைச்சாங்கன்னா என்னத்தை மாத்திருக்கேன். இது ரொம்ப மோசமான டேஞ்சரான ஒரு பாவம். இதுக்கு முன்னாடி முறுமுறுக்கு தான் செஞ்சான், அது வேறு. முறுமுறுக்க தான் செஞ்சான், தண்ணி கசப்பா இருக்குன்னு முறுமுறுக்க தான் செஞ்சான், ஆகாரம் இல்ல முறுமுறுக்க தான் செஞ்சான். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் விட மோசமான, ஆவிக்குரிய வேசித்தனமான, ஆவிக்குரிய விபச்சாரம் என்று கருதப்பட்ட இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள எப்படி வந்து சிக்கனன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொற்கன்று குட்டி உண்டாக்கின உடனே தான் தேவனை விட்டு ஜனங்கள் பிரிந்தார்கள் நினைச்சா மறந்துருங்க. எப்ப திரும்ப பிரிஞ்சான்? என்னைக்கு அவனுடைய கண்கள் மோசை மேல இருந்ததோ. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த மோசைக்கு நிறைய நேரத்துல ஊழியக்காரனுக்கும் ரிஸ்க், ஊழியக்காரனால விசுவாசிகளுக்கும் ரிஸ்க். ரொம்ப ஆபத்து பாருங்க, அது ரொம்ப ஆபத்து. நல்ல கவனிங்க. இவங்க வேற எந்த மிருகத்தையாவது உண்டாக்கி இருக்கலாம். வசனம் சொல்லுது, பொற்கன்று கூட்டியை உண்டாக்கினார்கள். அப்படித்தானே போட்டிருக்கு. அது ஆரோனுக்கு என்ன வாய் பாருங்க. எல்லா தங்கத்தையும் கொண்டு உள்ள போட்ட, அதுல இருந்து அப்படியே பொற்கன்று கூட்டி வந்துச்சு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் நேத்து உட்கார்ந்து சில காரியங்கள்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் பொற்கன்று குட்டி? எகிப்துல நீங்க போனீங்கன்னா பூனை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், சர்ப்பம் ரொம்ப முக்கியம். ஃபேரோனிக்கு வில்லேஜ்னு ஒரு இடத்துல போய் பார்வோன் பயன்படுத்தின பொருட்களுடைய மாதிரிகள்லாம் அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு, கழுகு, பூனை எல்லாத்தையும் தான் கும்பிட்டுருந்தான். ஆனால் ஏன் கண்ணுக்குட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிஸ், அது பேர் APIS, ஏபிஸ். இந்த ஏபிஸ் மாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியர் இந்த ஏபிஸை ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தினார்கள். கவனிக்கணும், எகிப்தியர்கள் இந்த ஏபிஸை ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தினாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத தெய்வம்னு சொல்றதை விட கடவுள்கள், காட்ஸ், கரெக்டா, அவனுக்கு காடு கிடையாதுல, எல்லாம் நிறைய தான் தாராளமா வச்சுக்கொன்ற மாதிரி. இந்த கடவுள்களுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டராக அவர்கள் கருதினது மாடு, காளை. நல்லா கவனிக்கணும். கடவுளுக்கும் கடவுள்கள், கரெக்டா, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் மீடியேட்டராக இருந்தது இந்த எருது தான் வச்சிருந்தாங்க, மாடை வச்சிருந்தாங்க. இவன் கரெக்டா என்ன தெரியுமா கொண்டு வந்து உருவாக்கி வச்சான்? இப்ப எங்களுக்கு மீடியேட்டர் வேணும். நல்லா கவனிங்க. இவர்கள் முதலாவது தேவனை கைவிட்டான்னு சொல்றதை விட இவனுடைய முழு எண்ணமும் மோசையின் மேல இருந்தபடினால, இன்னொருத்தல சொல்றான், மோசை தாங்க இவங்களுக்கு விக்கிரகமா மாறினா. சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? மோசை தாங்க. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களை நடத்திட்டு வந்த மோசைக்கு என்ன தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என் கண்ணு முழுதும் அவன் மேல போயிடுச்சு. அதனாலதான் இவர்கள் கருவி உருவாக்கி செஞ்ச விக்கிரகமும் கூட கண்ணுக்குட்டி உருவத்தில் அவர்கள் உருவாக்கினாங்க. ஏன்? எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். கவனிங்க, ஊழியக்காரன் கூட சில நேரத்தில் ஆபத்தா மாறிடுறான் பாருங்க. அவர் செஞ்சாரு. இது மாத்திரமே இல்லை, நீங்க வாசிச்சு பாருங்க. அப்புறம் நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 22வது வசனம். ஊழியக்காரன் மேல கண்பதிப்பதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப சாதாரணமான காரியம்.
மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி கிதியோன் தப்பி வச்சிட்டான். நியாயாதிபதிகள் 8:22 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால். யார் நீங்களாக்கி மீட்டினா? யாருங்க நீங்களாக்கி மீட்டா? இவன் ஆண்டவரே நான் தகுதியில்லைன்னு ஓடி ஒளிஞ்ச ஆளை இழுத்துட்டு போய் ஆண்டவர் எல்லா கிருபையிலையும் கொடுத்து ஒரு 300 பேரை கூட அனுப்பி அங்க யுத்தத்துல ஜெயம் கொடுத்தா இவங்க ஃபுல்லா பேச ஆரம்பிச்சாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அது இருந்திருந்தானா எல்லாரும் பெரிய பிளெக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. எங்களை ரட்சித்த கிதியோனே. வச்சிருப்பானா? வச்சிருக்க மாட்டானா? அவன் எத்தனை சொன்னாங்க, எங்களை நீர் மீட்டு ரட்சித்தபடினால் நீர் எங்களை ஆளுகை செய்யும், உம்முடைய பிள்ளை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பிள்ளைக்கு பிறகு பேரனை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா, எங்களை ஆளுகை செய்யட்டும். கிதியோன் உஷார சொல்லிட்டான், நான் உங்களை ஆள மாட்டேன், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராங்க. அதனால அவன் தப்புனா பாருங்க. கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் தேவன் யாரை கொண்டு என்ன கிரியை நடப்பித்தாலும் நடுவில் ஏபிஸ் மாத்திரம் வந்துடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறது நல்லது. கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. கவனிங்க, இவர்களுக்கு எப்ப இந்த விக்கிரகம் உள்ள வந்துச்சு, எப்பொழுது நாம பொறுமையை இழக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் விக்கிரகம் வரும். எப்பொழுதெல்லாம் பொறுமை இழக்கிறோமோ. உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 10 13-14 13-14 வருஷங்களை வாசிங்க பார்ப்போம். குறிப்பா இந்த இடத்துல எப்படி விக்கிரகம் வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். கர்த்தர் பிள்ளைங்க கவனிக்கணும். எப்ப விக்கிரகம் வரும் தெரியுமா? சில நேரத்துல நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வந்துடும். சில நேரம் பாச பிணைப்பினால வரும். பிள்ளை தூக்கி என் கண்ணே, என் மணியே, என் ராசாவே 40 முறை வந்துச்சுன்னா எப்படி ஆபிரகாம் தானா ஒரு தோப்பை உண்டு போனான்னு அந்த மாதிரி நடுவில் அது வந்துடும். அது வேற. சில நேரத்தில் அப்படி வாலி பிள்ளைங்க கவனிங்க, யாராயிலும் பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிட்டான்னா நைட்டு ஃபுல்லா அவன் முகமோ தான் இருக்கும். அன்னைக்கு அதுதான் பொறுக்கன்று குட்டி. நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. விக்கிரம் தான் எந்த ரூபத்திலையும் வருமே, எந்த நேரத்திலையும் வரும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படி என்றாவதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சுனாலே நினைச்சுக்கணும், ஆஹா பொற்கண்டு குச்சி நம்மளை ரவுண்ட் அடிக்குதே. சரி, இங்க எப்படி திரும்ப வந்துச்சு? இவர்கள் காத்திருந்த பொழுது டக்குன்னு வந்துடுச்சு. காத்திருக்கிற பொழுதெல்லாம் தேவனுக்கு நீங்க காத்திருப்பீங்க. பின்னால ஒண்ணு சொல்லும், அட இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்ன இருக்குது, அவரு பண்றது பண்ணட்டும், நாம செய்யறது செய்யணும், நீ முயற்சி பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. தேவனுக்குரிய இடத்த தீர்மானம் எடுக்கிற இடத்த ஒரு நாள் அதுக்கு நீங்கள் நானும் கொடுத்துடவே கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம், கொடுத்துடவே கூடாது. இப்போ பவுல் 1 கொரிந்தியர் 10 சொல்றாரு பாருங்க. எத்தனை முறை இந்த வசனத்தை வாசிச்சோம். எடுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 10 எங்க எந்த வசனத்தை போட்டிருக்காருன்னு ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கு புரியும். 1 கொரிந்தியர் 10 எல்லாரும் எடுங்க பாப்போம். 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 11 இருந்தே வாசிச்சிடலாமே, அந்த அதிகாரம் உள்ள வாசிச்சா நல்லாதான் இருக்கும். சரி, 1 கொரிந்தியர் 10-11 இருந்து நான் வாசிக்கிறோம். எல்லாரும் வாசிப்போமா? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள எனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? பின்னால வரக்கூடிய வார்னிங் எதற்கு வருது? 13வது வசனத்தை கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரம் இல்லை. நான் மாத்திரம்தான் ஆண்டவரே காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் காத்துட்டு தான் இருக்கிறான், நான் காக்க வச்சிருக்கிறேன் போ. எனக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே ஆபீஸ்ல இருக்கோம், எல்லாருக்கும் நெருக்கம் தான். உனக்கு விசாலம் உண்டாக்குறதுக்கு தான் அந்த நெருக்கத்தை நான் அனுமதிச்சிருக்கிறேன். வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு போட்டுட்டு உடனே பக்கத்தில் எழுதுறாரு, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் அப்படின்றார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்ன்றார். எந்த சூழ்நிலையில் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்றாரு அப்படின்னா, பாரு, வாழ்க்கையில பிரச்சனையில போற, வாழ்க்கையில காத்திருக்கிற,
வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் செய்யணும் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. நீ பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்க, உண்மையுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. திராணிக்கு மேல சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாரு. அந்த மோசே இறங்கி வர தாமதமாகிறத கண்ட உடனே எப்படி கன்றுக்குட்டிய அன்றைக்கு அவர்கள் உருவாக்கினாங்களோ அதே மாதிரி நீயா எதனா கொண்டு உருவாக்கி வச்சிராத, உன் கண்ணு மேல எதையும் பதிச்சிராத. உன் கண்ணு முன்னால இதுதான் எனக்கு நம்பிக்கைன்னு வேற இது மேலேயாவது உன்னுடைய கவனம் திரும்பாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பவுல் சொல்றாரு. ஆகையால் சோதிக்கிற மாத்திரம் இல்ல, திராணிக்கு மேல சோதிக்கவும் மாட்டாரு. அதை தாங்கிறதுக்கு உனக்கு பலனை தருவாரு, அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். எல்லாரும் கரங்களை ஒருத்தி சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஆமென். யோவான் தன்னுடைய நிருபத்தை முடிக்கும் பொழுது, முதலாவது நிருபம் பெருசு 5 அதிகாரத்தை எழுதிட்டு முடிக்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை போட்டு எழுதுறார். எனக்கு தெரியல ஏன் அவர் அதை போட்டாருன்னு. ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க. யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1 யோவான் 5வது அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பாப்போம். பிள்ளைகளே, எல்லாரும் வாசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிங்க. பிள்ளைகளே, இங்க அவர் சொல்றாரு, பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13-14 சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுன்றார். எப்படி பாவத்துக்கு விலகி ஓடுவியோ அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு விலகி ஓடு. இங்க யோவான் சொல்லும் பொழுது சொல்றாரு, வாசிக்கலாமா? 5:21, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுவீர்களாக. ஆமென். இத லிவிங் பைபிள் சொல்லுது, டியர் சில்ட்ரன், கீப் அவே ஃப்ரம் எனிதிங் தட் மைட் டேக் காட்ஸ் பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்துல தேவனுக்குரிய இடத்தை எது எடுக்குமானாலும் அதை விட்டு விலகிறீ. ஆம்பிளிஃபைட் பைபிள் போட்டிருக்கு, லிட்டில் சில்ட்ரன் கீப் யுவர் செல்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ், ஃபால்ஸ் காட்ஸ், from anything and everything that would occupy the place in your heart due to God, from any sort of substitute for him that would take first place in your life. கவனிங்க, தேவனுடைய இடத்தை உங்க இருதயத்துல எது எடுத்தாலும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், எது எடுத்தாலும் சரிங்க, அவருக்கு ஒரு இடத்த இன்னொரு விதத்துல சொல்றேன். கவனிங்க கவனிங்க, இந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, அவருக்குரிய இடத்தின் மாத்திரம் போடல, உன் வாழ்க்கையில முதல் இடத்துல தேவனுக்கு தான் நீ அவருக்கு கொடுக்கணும். முதல் இடம் தேவனுக்கு கொடுக்கணும். அந்த இடத்த வேற எது எடுத்தாலும், ஓ பிரதர் என் வாழ்க்கையில தேவனுக்கு நான் இடம் கொடுத்துருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் தான் பிரதர் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றவங்க 1000 பேர் உண்டு. கர்த்தர் சொல்லுவாரு, நான் இருக்கிறேன், முதல் இடத்துல இருக்கிறேனா 2வது இடத்துல இருக்கிறானா. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவருக்கு, செகண்ட் பிளேஸ் ஆண்டவர் சொல்லாரு, இங்க பாரு ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டு தான், ஒரு சீட்டு தாங்க. இன்னைக்கு சங்கீதம் வாசிச்சோமே, இந்த சங்கீதம் தவறா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. எடுங்க பார்ப்போம், 1ஆம் சங்கீதம், 1வது சங்கீதம். இன்னைக்கு அது யூத் மீட்டிங்ல தான் சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் என்னமோ இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுது. 1ஆம் சங்கீதத்தை எடுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். இப்போ ஒரு கேள்வி, இந்த துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் போட்டிருக்க, அவன் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பரீட்சை 2வது வாரமே இங்கதான் இருக்கிறவங்களும் கரங்கத்துல சொல்லுங்க பாப்போம். எங்க துன்மார்க்கன், உடனே நீங்க நினைப்பீங்க, ஐயோ கொலை பண்றான் அவன் தான் துன்மார்க்கன். யாருங்க பாவி? குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் அவன் தான் பாவி. யாருங்க பரியாசக்காரன்? அப்படி ஆண்டவர் ஏத்துக்காத நாத்திகன், அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அந்த சங்கீதத்தை வாசிங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவா புரியும். பிரதர், துன்மார்க்கனா பாவியா பரியாசக்காரனா இன்னைக்கு தீர்மானிச்சு ஒரு முடிவு வந்தே தீரணும். யார் தெரியுமாங்க பாவி, யார் தெரியுமாங்க பரியாசக்காரன், யார் தெரியுமா துன்மார்க்கன்? இந்த காரியத்தை செய்யாமல், எந்த காரியத்தை செய்யாமல் பாக்கியவான் ஒருத்தன் போட்டிருக்குல்ல,
ஏங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருந்து அவருடைய வசனத்தை கை கொள்ற ஒருத்தன் போட்டிருக்கல, அவனை இல்லாமல் வேற யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்மார்க்கம் தான், பாவி தான், பரியாசக்காரன் தான். இன்னொரு இடத்துல சொல்றேனே, இந்த பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய மனுஷன் யாரு? எல்லாத்துக்கும் ஆண்டவர் முன்னால் நிறுத்துறேன். ஐயோ வேதம் என்ன சொல்லுது, ஐயோ வேதத்தின்படி நான் நடக்கணுமே, நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுமே, இப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறான் பாருங்க, இவன் பாக்கியவான். நினைக்கிறீங்க நீங்க குடிக்காம இருக்கலாம், கவனிங்க, நீங்க குடிக்காம இருக்கலாம், நீங்க கொலை செய்யாம இருக்கலாம், நீங்க கஞ்சாடிக்காம இருக்கலாம், இல்ல விபச்சார வேசித்தனம் பண்ணாம இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாளும் பாக்கியவான்னு சொல்லவே மாட்டார். வசனம் சொல்லுது, இதுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கலனாலே நீ அந்த லிஸ்ட்ல தானா வந்துடுவ. ரெண்டே லிஸ்ட் தான். இந்த நியூட்ரலு அந்த மாதிரி வேலை ஆவிக்குரிய உலகத்துல கிடையவே கிடையாது. ஒண்ணு தேவன், அப்படி இல்லைன்னா சாத்தான். நடுவுல அப்ப ஆர்சியில் இருக்கும்போது தான் சொல்லுவாங்க, உத்திரிக்கிற ஸ்தலம்னு ஒண்ணு இருக்குது, நடுவில் கொண்டு போய் எங்களை போட்டுருவாங்க. பர்கேட்ரி. இந்த பர்கேட்ரி வேலைலாம் இங்கே கிடையாது. ஒண்ணு இந்த பக்கம் இரு, இல்லை அந்த பக்கம் இரு. வேதம் சொல்லுவது ஒண்ணு பாக்கியவன் லிஸ்ட்ல இரு. நான் பாக்கியவனா இருக்கணும்னு நினைச்சணும், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், இரவு பகல் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். அடுத்த லிஸ்ட் என்ன லிஸ்ட்? படுபாவி லிஸ்ட். ஒன்னு பாக்கியவான், ஒன்னு படுபாவி. நீ அதுல இல்லைனாலே இதுல வந்துடுற. பிரதர் நான் கொலை பண்ணல பிரதர், நீ இந்த லிஸ்ட் தான். ஏன் அதை செய்யலையே? ஏங்க அதை செய்யலையே? 1ஆம் சங்கீதத்தினுடைய அர்த்தம் அதுதான் பிரதர். கவனிங்க, 1ஆம் சங்கீதத்தினுடைய அர்த்தம் அதுதான். 1வது சங்கீதம் அதைத்தான் சொல்லுது. ஏன் தேவனுடைய ஆலோசனை ஒருத்தன் கேட்கலன்னா அவன் பரியாசம் பண்றான். எப்படி தேவனை பரியாசம் பண்றான்? நீர் கொடுக்கிற ஆலோசனை எனக்கு தேவையில்லை, ஐ கேன் ஹேண்டில் இட், நான் பார்த்துப்பேங்க. ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது, பிரச்சனை வரும் பொழுது நான் பார்த்துப்பேன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக் அங்க விக்கிரகம் வந்துருது பாருங்க. தேவனை தள்ளிடுறேன். தேவனுக்கு நான் இடம் கொடுத்துருக்கணும். எப்படி இடம் கொடுத்துருக்கணும்? உண்மை இல்லாமல் எனக்கு யாரு உண்டு ஆண்டவரே? பரலோகத்தில் அன்னைக்கு ஆசாப்பு சொன்னா, உண்மை இல்லாமல் எனக்கு யாரு உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை ஆண்டவரே அவன் சொன்னான். அந்த மாதிரி யாரு சொல்லலையோ அவர்கள் எல்லோருமே தேவனுடைய பார்வையில துன்மார்க்கர் தான். அவர் எல்லோருமே தேவனுடைய பார்வையில பரியாசக்காரர் தான். எவரெவரெல்லாம் தேவனை சாராமல், எவரெவரெல்லாம் தேவனுடைய ஆலோசனை கேட்காமல், எவரெவரெல்லாம் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உட்கார்ந்துட வேண்டியதான். எவ்வளவு பயங்கரமா இருக்குது, எவ்வளவு பயங்கரமா இருக்குது. கவனிங்க, நீங்கள் எத்தனை ஆவிக்குரிய அற்புத அனுபவம் இருந்தாலும் உங்களை அறியாம பக்கத்துல டக்குன்னு வந்து விக்கிரகம் உள்ள உட்காரோம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, என்னைக்கோ கர்த்தர் பாருங்க என்கிட்ட நேரடியா பேசினார், பேசி போட்டுமே, அது நேத்து பிரதர், அது நேத்து பிரதர். யோசிச்சு பாருங்க, 5 மாசம் கூட ஆகல, 5 மாசம் ஆகல, அங்க சிவந்த சமுத்திரம் பிளந்துச்சு. ஓ கர்த்தர் பெரியவர், கர்த்தாவே தேவர்களை உமக்கு ஒப்பானவர் யாருன்னு பாடிக்கிட்டே தான் இங்க வந்தான். கரெக்டா வந்து விக்கிரகம் உள்ள வந்து உட்கார்ந்துச்சு பாருங்க. உட்கார்ந்துச்சே. பவுல் சொல்றாரு, கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா அன்னைக்கு என்ன பண்ணா? அவ்வளோ பெரிய எரிகோ ஆரவாரம் பண்ணி விழுந்து போச்சு. அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ஆயி பட்டணத்துல உள்ள வந்து உட்கார்ந்துச்சு பாருங்க. ஒண்ணு வரும், நோவா கட்டினா தேவனுடைய கட்டளைக்கு பெருசா கீழ்ப்படிஞ்சு முழு உலகமும் அழிந்த பொழுது நோவா முதலான 8 பேர் மாத்திர ரட்சிப்பின் பேருக்குள் வந்து காக்கப்பட்டார்கள். அடுத்த சில நாட்களில் தண்ணி அடிச்சு மறந்துட்டான். வரும், இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். 2 குறிப்போடு முடிச்சிடறேன். கர்த்தர் சித்தம் அடுத்த வாரம் பார்க்கணும். மோசே எப்படி இயேசுக்கு நிழலாட்டமா இருந்தால் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். 2வது குறிப்பு. முதலாவது நான் குறிப்பு சொன்னேன், கர்த்தருக்கு காத்திராத இஸ்ரவேலர்கள். 2வது குறிப்பு, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த மோசே. நேற்று இதை வாசிக்கும் பொழுது உண்மையில எனக்கு அப்படி ஆண்டவர் இந்த ஒரு ஆசை எனக்குள்ள வந்துட்டா இவ்வளவு நல்லா இருக்கும், எங்க எல்லாருக்குள்ளே வந்துட்டா இவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கன்றுக்குட்டி விக்கிரகம் உள்ள வந்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா, நான் வரமாட்டேன், உன் கூட வரமாட்டேன். அதுக்காக உன் தேசத்தை உனக்கு தரம் இருக்க போறதும் இல்லை. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், தூதம் கொண்டு போய் உன்னை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டு வர, உனக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் தருவேன். நாமளா இருந்தா சொல்லியிருப்பான், அது போதும், வேற என்ன வேணும்? ஆமா, சபையிலுக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சபை அங்கீகரிச்சிடும், தேவ பிள்ளைகள் அங்கீகரிப்பாங்க. நீர் அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கிட்ட நமக்கு என்ன? மோசே சொன்னா, எனக்கு வேணவே வேணாம், பால் வேணாம், தேன் வேணாம், அது ஓடுற தேசம் எனக்கு வேணாம்,
எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அழில சொல்லுமா? A.W. டோசர்ன்ற தேவ மனுஷன் சொன்னாரு, the world is perishing for a lack of the knowledge of God and the church is famishing for a lack of the presence of God. சொன்னாரு, இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடியினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே சபை தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் பஞ்சத்திலே பட்டினியா கிடக்குது. அதான் தேவ பிரசன்னம் இல்லாமல் பட்டினியா கிடக்குது. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன். உலகம் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் செத்துட்டு இருக்குது. தேவனுடைய சபையோ தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் அப்படி பட்டினியா கிடக்குதுங்க. பட்டினியா கிடக்குது. நான் சொல்லுவேன், அழிந்து போகிற உலகத்துக்கும் தேவ பிரசன்னம் இல்லாமல் பட்டினியா கடந்து அதுவும் சாவதானம் செய்து அப்படி இருக்கிற சபைக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு சபைகளில் எல்லாம் உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட நேற்று ராத்திரி ஒரே ஒரு காரியம் தான், ராத்திரிலாம் காலையில் எழுந்து சொன்னேன், ஆண்டவரே எங்க சபையில எது இருக்குதோ இல்லையோ எனக்கு அது முக்கியம் இல்லை, இடம் கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை எங்க நடுவில் இருக்கணும். ஐயா எல்லாரும் கரங்களை பற்றி சத்தம் ஒரு இல்லையா சொல்லுவோமா? எங்க பிரச்சனை எங்க நடுவில் இருக்கணும். எங்களுக்கு இருக்கணும். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், nothing is scarier in churches today than the absence of the presence of God. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு நிலைமையை விட பயங்கரமான நிலைமை சபைக்குள் காணப்படவே முடியாது. காணப்படவே முடியாது. நான் சொல்லுவேன், சபைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு பயங்கரமான நிலைமை ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படவே கூடாது. காணப்படக்கூடாதுங்க. ஒருவேளை ஒருத்தங்கிட்ட நீங்க சண்டை போறதுனால தேவ பிரசன்னம் போகணும், இன்னைக்கு உடனே சமாதானமாயிருங்க. எனக்கு தெரியும், தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ இன்றைக்கு தேவனுடைய பிரசனத்தை தொலைச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கும் பேர் தேவ பிள்ளை பிரதர். தேவனுடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் தீர்மானிங்க. உங்களால் அனுபவிக்க முடியுதான்னு பாருங்க. அனுபவிக்க முடியலன்னா அதற்கு எந்த விலைக்கரையும் கொடுக்க வேண்டுமானாலும் கொடுத்துருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், உலகத்தில் நீ நஷ்டப்படுத்தின நாள் எது தெரியுமா? நீ ஆஸ்பத்திரியில் போய் பெட்ரிட்டனா கிடக்கிற நாள் இல்ல, அது இல்ல. நீ உலகத்திலே நஷ்டப்படுத்துற நாள் என்றைக்கெல்லாம் நீ தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கலையோ அந்த நாள் தான். அந்த நாள் தான். யோசிச்சு பாருங்க. நல்லா தாங்க வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பாவம் வந்துடுச்சு. கர்த்தர் செஞ்சது முதல்ல என்ன தெரியுமா செஞ்சாரு? கவனிங்க. ஆண்டவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? உன் நடுவில் நான் வரமாட்டேன். நீங்களும் நானும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போகும் பொழுது, நீங்களும் நானும் பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம் நம்ம விட்டு தூர போறது தான். அவருடைய மகிமை நம்ம விட்டு விலகிறது தான். அதனாலதான் வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஆசீர்வாதங்களை இழந்து போயின்னு போடவே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானோம். துக்கம் பிரதர். இன்றைக்கு கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. யோசிச்சு பாருங்க. இப்ப இத்தனை ஜனங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லிட்டு எப்படி ஒரு மேப்பை கூட ஆண்டவரே, அல்லது சரியான பாதையில கொண்டு போறதுக்கு வேற ஏதாவது ஒரு காரியம் செய்யும். மோசே கேட்கல. மோசைக்கு தேவன் இல்லைன்னு சொன்ன உடனே யோசிச்சு பாருங்க, இவன் அப்படியே உடஞ்சு போயிட்டான், மனசு உடஞ்சு போயிட்டான். பெரிய ஏமாற்றம் அவனுக்கு. நான் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னது அவனுடைய தலையில் அப்படியே இடி தூக்கி போட்டது போல இருக்குது. அவன் ஆள்பலம் இல்லாதவன. பிரதர் 25 லட்சம் பேர் பின்னால் நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா 25 லட்சம் பேர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆரோன் இருக்கிறான், சகோதரன் ஆரோன் இருக்கிறான். ஆனா உடஞ்சு போயிட்டான். சொன்னான், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, கதறேன், எனக்கு நீங்க வேணும், 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 எனக்கு நீங்க வேணும். நான் தான் தூதன் அனுப்புறேனே ஆண்டவரே. தேவன் இல்லாத தேவதூதன் வழி வேண்டுமானால் காட்டலாம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் தரவே முடியாது. திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, தேவன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்கள் உங்கள் லக்கை அடைய முடியும். அதுல ஒரு நாள் உங்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது. திருப்தி இருக்கவே இருக்காது. ஒரு நாள் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், ராபர்ட் ப்ரூஸ்,
அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா கேட்கறதுக்கு ஜனங்க ஆயிரக்கணக்கில் வருவாங்க, எல்லா இடத்துல இருந்து வருவாங்க, ஏராளமான ஜனங்க. அவரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு நாள் அரச வம்சம், ராஜ வம்சத்திலிருந்து குடும்பத்திலிருந்து ஒருத்தர் ரொம்ப தூரம் வண்டியில வந்தார். அவர் பிரசங்கத்தை கேட்கணும்னு வந்து உட்கார்ந்து சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. பார்த்தா பிரசங்கம் பண்ற ராபர்ட் ப்ரூஸை மாத்திரம் ஆளையே காணும். மற்றவங்களாம் காத்திருக்கலாம், இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்ல எப்படி காத்திருக்க முடியும், பெரிய ஆளாச்சே. உடனே அங்க இருந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு, கோ ஒர்க்கர், இவரோட அசிஸ்டன்ட் இல்ல, ராபர்ட் ப்ரூஸோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, எப்பா நான் வந்திருக்கிறேன், ராபர்ட் ப்ரூஸை காணோம் பிரசங்கம் பண்றதுக்கு. அவர் என்னப்பா ஆச்சுன்னு உடனே, கொஞ்சம் இருக்கேன் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இந்த ராபர்ட் ப்ரூஸ் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற அறையில போய் அப்படியே காதை வச்சு கேட்டார், என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, நீங்க வந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். நீங்க வந்தா நான் போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். நீங்க வந்தா நான் போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். இவனுக்கு ஒரே குழப்பம். நேரா வந்து சொன்னான், ஐயா அவர் வர்ற மாதிரி தெரியல. ஏன்யா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். அவன் சொன்னான், நான் வந்தா போறேன் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, எதிர்த்தால இருந்து பதிலும் வந்த மாதிரி தெரியல, அதனால அவரும் வெளியே வரமாட்டார் நான் நினைக்கிறேன், நீர் கிளம்பி போயிருந்தேன். சிரிக்கிறதுக்கு சொல்லல, மோசே சொன்னா நீங்க வந்தா நான் போறேன். வெறுமனே வனாந்திர பயணத்துக்கு மாத்திரம் இல்ல பிரதர் சிஸ்டர், கவனிங்க. ஆபீஸுக்கு போறீங்களா, முழங்கால் படிடுங்க, நீங்க வந்தா நான் போறேன் ஆண்டவரே. ஒரு நாள் நீங்க கேட்டு பாருங்க, தேவன் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்கிறாரா இல்லையா பாருங்க. பிரதர் நான் என்ன சின்ன காரியத்துக்கு நான் போறேன் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அந்த ஜெபிக்கிற எல்லாம் அப்படிதான், சோத்தை முன்னால போட்டு வச்சு அந்த கோழி தவிட கொத்தரமா கொள்ளி போடுறது, ஸ்தோத்திர ஆண்டவரே தந்திர, அது சொல்றதுக்கு மனசு வராது. கடைக்கு போன வாராங்க, ஆண்டவரே கூட வாங்கல, நீங்க வாங்க பிரதர் ஆண்டிக்கு ஜெபம் பண்ணா, நீங்க வந்தா மாத்திரம் தான் ஆண்டவர் நாங்க அந்த இடத்த விட்டு போவேன், இல்லைன்னா என்னால் அந்த இடத்த விட்டு போகவே முடியாது. ஆமாம், தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். நீங்கள் வாழக்கூடிய நாட்களிலே மாத்திரமல்ல, மரிக்கிற நாட்களிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் இல்லைன்னா அதை விட உலகத்துல துக்கம் இருக்கவே முடியாது பாருங்க, இருக்கவே முடியாது. ஜான் வெஸ்லி என்ற தேவ மனுஷன், அவர் சாகும் பொழுது பெட்ல இருந்து சொன்னாரு, அப்பா சிறப்பு என்ன தெரியுமா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், இப்படி சொல்லிதான் வாழ்க்கை முடிச்சார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்த தேவ மனிதர்கள். நேற்று ஒரு சம்பவம் வாசிச்சுட்டு இருந்தேன். ஹென்றி போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல ஆண்டவருக்குன்னு தேவ ராஜ்யத்துக்கு நல்ல பிரயாசப்பட்ட தேவ மனுஷன் ஹென்றி போஸ்ட். அவருக்கு 7 வயதா இருக்கும் பொழுது டிபி வியாதி வந்து அவரை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. 7 வயது, டிபி ரொம்ப முத்தி போன சூழ்நிலை. அவர் பிழைப்பாரோ பிழைக்க மாட்டாரோன்ற நிலைமையில அவரை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க. அவருக்கு அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலேயே நல்ல ஆண்டவர் குறிச்ச பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்ததுனால இவர் ஹாஸ்பிட்டல் படுக்கையில் இருந்தா கூட சின்ன பையன் நல்ல ஆண்டவரை படிச்சு நல்ல உச்ச ஸ்தாயில நல்ல ஆண்டவரை பாடிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு அம்மா அப்படி வீல் சேர்ல வந்துச்சு, வந்து அந்த சின்ன பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பையன் பாடுறதை கேட்டவொன்னு அந்த அம்மா ஓன்னு அழுக. இவருக்கு புரியல ஏன் இந்த அம்மா அழுகுதுன்னு, இவர் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தாரு. மறுநாள் அந்த அம்மா அதே வீல் சேர்ல வந்துச்சு, அந்த அம்மா அந்த பையனுடைய கையை பிடிச்சு ஓன்னு அழுதுச்சு. இவருக்கு புரியவே இல்லை. மறுநாள் வந்துச்சு, கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சின்ன பையன் ஹென்றி போஸ்டோட சேர்ந்து இந்த அம்மாவும் நல்லா பாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம். அநேக நாட்களுக்கு பிறகு இந்த ஹென்றி போஸ்டோட அப்பா தான் என்ன நடந்ததுன்றதை இவர்கிட்ட விளக்குனார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மா வீல் சேர்ல வந்த அம்மா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்துச்சு. அங்குள்ளவங்க சொன்னாங்க, நீங்க இங்க இருக்க முடியாது, நீங்க இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு நீங்க போகணும், உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களை இங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னிச்சு, எனக்கு மனசு கஷ்டம், இங்க எவ்வளவோ தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்யறதுக்கு இருந்தாங்க, ஆனா என்னை விட்டுட்டு நீர் அங்க அனுப்புறீர, எதுக்கு எங்க நான் அனுப்புறீர், எதுக்கு அங்க அனுப்புறீர். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து சண்டை போட்டு அழுது புலம்பிட்டு இங்க வந்து சேர்ந்துச்சு. இங்க வந்து தன்னுடைய அறையில் இருக்கும் பொழுது அந்த சின்ன பையன் பாடுறான், அவ்வளோ அழகா பாடுறான். நேர பக்கத்துல வந்து உட்கார்ந்து அந்த பையனை குறித்து அவங்க அப்பாட்ட கேட்டுச்சு. இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி தான் அந்த ஹென்றி போஸ் பின்னால் அவர் சொல்றாரு. அதை அவங்க அப்பாட்ட வந்து சொன்னிச்சு, உங்க பையனுக்கு என்ன, என் பையனுக்கு 7 வயசு, டிபி, அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான். இப்பதான் டிபிக்கெல்லாம் மருந்து இருக்கு, அப்பெல்லாம் மருந்து கிடையாது.
பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ எனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் இருந்த இந்த பையன் நல்லா பாடி துதிக்கிறத கேட்ட உடனே இந்த அம்மா நினைச்சது, எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த பிள்ளையால் அனுபவிக்க முடியுதுன்னா நமக்கு விரோதமாக எவ்வளவு முறுமுறுத்துச்சேன் ஆண்டவரே. சொன்னார், நான் எங்க வேண்டுமானாலும் போகிறேன், எனக்கு தேவை உம்முடைய பிரசன்னம், அதை மாத்திரம் தந்து நீர் நிரப்ப ஆண்டவரே. ஆமென். அது மாத்திரம் இருந்தா போதும். மோசே சொன்னான், எந்த பாதையிலாம் எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே, ஆனா நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி காண்பிக்கணும்னா என் வாழ்க்கையில் நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னம் இருக்கணும். அந்த பிரசன்னத்தை மாத்திரம் நீங்க எனக்கு தந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க மேல வர்றதற்கு உதவி செஞ்சுட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, தகப்பனை விட்டு தூர போன யாக்கோபு 20 வருஷம் எங்கேயோ இருந்தான். தேவ பிரசன்னம் அவனை காத்துச்சு, தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுச்சு. ஆமென். சகோதரர்களை விட்டு தகப்பனை விட்டு தூர போன யோசேப்பு எங்கேயோ கடந்தான். வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையில யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். பிரசன்னம் அவனோடு கூட இருந்தபடி நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்தான். ஆமென். தானியேல் 70 வருஷம் சிறையிருப்பில் அப்படியே போயிட்டான். அவனோடு கூட இந்த சாத்திரக மேஷாக ஆபத்திரங்க போயிட்டாங்க. பிரதர், எதிரான சூழ்நிலை தான், கூட இருந்த தேவ பிரசன்னம் அவர்களை விசேஷித்தவர்களாக மாற்றிட்டு, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கடந்தான், அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு, ஒன்னே ஒண்ணு, தேவ பிரசன்னம் அவர்களை வித்தியாசம் உள்ளவர்களாக காண்பித்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும், நீங்க எந்த சூழலில் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை என்னையும் விசேஷித்தவர்களாக வித்தியாசமானவர்களாக காண்பிக்க விரும்புகிறாரு. தேவை ஒன்னே ஒண்ணு கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாம் என்ன விட்டு போகணும், வனாந்தர வாழ்க்கை என்ன மாறணும் ஆண்டவரே. அன்னைக்கு மோசே உடஞ்ச சூழ்நிலையில தான் இருந்தான். ஆண்டவரே, எனக்கு தேவை உங்களுடைய பிரசன்னம். இன்னைக்கு நானும் கூட அதே சூழ்நிலையில இருக்கிறேன். என் பிள்ளைங்க லைஃப் ஒரே மாதிரி இருக்குது, ஆனா எனக்கு ஒன்னே வேணும், எனக்கு உங்களுடைய சமூகம் வேணும் ஆண்டவரே. எங்களை விட்டு மாத்திரம் இங்க தூர போயிடாதீங்க ஆண்டவரே. எனக்கு 1000 நன்மைகள் அணிவகுத்து வரட்டும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை நீர் ஆண்டவரே. நான் பிசினஸ்ல எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஐ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். எனக்கு ஒண்ணே வேணும், உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எதெல்லாமோ நினைச்சு ஆசைப்பட்டேன், நான் நினைச்ச ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் எனக்கு வெறுமையா தெரியுது. இப்ப நான் தேட வேண்டியது, ஐயா உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பி ஆண்டவரே. அவங்க கேட்டா, மகிமை வேணும், எனக்கு மகிமை வேணும், எனக்கு மகிமை வேணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும், உங்க பிரசன்னம் வேணும். நான் மகிமை குறிச்சு ஏற்கனவே கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு நாள் செய்தி கொடுத்தேன். கேட்காதவங்க தயவு செய்து கேளுங்க. எல்லாருடைய ஆசையாகவும் இயேசு மாத்திரமே மாறுவாராக. ஆமென். இது ஒண்ணு லைஃப்ல இருந்துட்டா போதும் பிரதர். உங்களை என்ன பார்க்கிறோம், அப்படி வாயை படந்துட்டு பிரம்மாண்டமா தான் பார்ப்பான். ஏன்? அவனோட கர்த்தர் இருக்கிறார். எல்லா பொறுப்பும் தானா வரும். வேதம் சொல்கிறது, சிறைச்சாலக்காரன் கண்டான், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. பாத்துக்க பாடி, எல்லாத்தையும் பாத்துக்க. எவர்களோடு தேவன் இருக்கிறவராக உலகம் காணுதோ அவர்கள் ஒவ்வொருவரையுமே உயர்ந்த நிலைமையில தான் கொண்டு போகும். ஆமென். இன்னைக்கு தேவை அவர் மாத்திரம் தான். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எனக்கு தேவை நீங்க ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்க. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவன் பிரசனத்தை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க இழந்திருக்கலாம், விட்டுருக்கலாம். இன்னைக்கு அதை எல்லாவற்றையும் திரும்ப தருவாராக. இரவுல நான் முழிக்கிற பொழுதெல்லாம் கேட்டேன், ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசனத்தை திரும்ப பெற்று அனுபவிக்கணும். இந்த நாள்ல நீர் அதை செய்யணும் ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் அதை செய்யணும். பிப்ரவரி 9ஆம் தேதி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தேவனுடைய பிரசன்னத்தை நிறைவாய் தங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளணும். சில பேர் எபேசு சபையை பார்த்த ஆண்டவர் சொன்னது போல, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறைவு உண்டு, ஆனாலும் தேவன் அதே நிலைமையில அவர்களை போக விடல. சொன்னார், நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்த, இன்னைக்கு பாரு, திரும்ப வந்துரு, திரும்ப வந்துரு, திரும்ப வந்துரு. என் பிரசன்னத்தை மாத்திரம் வாழ்க்கையில அனுபவிச்சு பார். வாழ்க்கையில மன்னா வரும். என் பிரசனத்தை அனுபவி. காடைகள் வரும். என் பிரசனத்தை அனுபவி. இயற்கைக்கு மேற்பட்ட ஒவ்வொன்றை நீ பார்ப்ப. என் பிரசனத்தை அனுபவி. மாறா மதுரமாகும். என் பிரசனத்தை அனுபவி. உனக்கு முன்னால யோர்தான் பிளக்கும். என் பிரசனத்தை அனுபவி. எரிகோ தகர்க்கப்படும். என் பிரசனத்தை அனுபவி. ஆயி பட்டணத்தின் மேல உனக்கு ஜெயம் உண்டு. என் பிரசனத்தை அனுபவி.
பாலும் தேனும் ஓடுகிற கானான உன்னால சுதந்திரிக்க முடியும். தேவை ஒண்ணுதான். எல்லாரும் கையை உயர்த்துங்க ப்ளீஸ். எல்லாரும் கண்ணை மூடு. ஒருத்தர் கூட கண்ணை திறந்து பார்க்க கூடாது. எல்லாரும் நீங்களும் இயேசு. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து சபைக்கு அனுப்புவாரே, ஆனால் அதுல அவர் கிரியை செய்யாமல் இருக்கவே மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தினால நிரப்புகிற நேரம். ஒருவேளை துணிஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு அப்படி தவிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு வேணும் ஐயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் போட்டிருக்குது. எனக்கு அந்த விடுதலை வேணும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை படி கரங்களை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் எல்லாம். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான். இன்னொரு முறை எல்லாம் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. சொல்லிட்டே இருக்கலாம் போல தோணும். ஆசையெல்லாம் நீங்க ஐயா, சொல்ல ஆசையெல்லாம். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னது போல நீங்க என்ன எண்ணத்தோடு சொல்றீங்கன்றதை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷருடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தபடியினால ஒருவரும் அவரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. நீங்க பாடணும்னு பாடுறீங்களா இல்லது மோசையை போல கதறீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் சொன்னா நீங்க மாத்திரம் எங்க கூட வரலன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி கேட்டவன்ட்டு தான் அவர் சொன்னார். சும்மா வீட்டுல நீங்க 1000 வசனம் எழுதி போட்டிருக்கலாம், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். கார்ல நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கலாம், உங்க பைக்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கலாம், உங்க வீட்டு வாசல்ல ஒட்டி இருக்கலாம், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். வரவே வராதுங்க, வராது வராது. எனக்கு யாரு இருக்கிறா 1000 கேள்வி. அன்னைக்கு மோச கூட அப்படித்தானே சொன்னான். போவேன்னு சொன்னீங்க,
என் கூட யாரு வருவா, இன்னார் அனுப்பும் நீங்க சொல்லலையாண்டவரே. அவர் சொன்னார், நான் வர்றேன் மோசே, நான் வர்றேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் மாத்திரம் உனக்கு முன்பாக போகும்னா நீ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துல ரெஸ்ட் உண்டாகும். I'll give you rest. உனக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன். லைஃப்ல அப்படி இளைப்பாறுதலற்ற சூழ்நிலை இருக்குல்ல பிரதர் சிஸ்டர், நிறைய சம்பாதிக்கிறான், பட் there is no rest. நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறேன், இளைப்பாறுதலே இல்லை. நிறைய இருக்குது பிரதர், இளைப்பாறுதல் மாத்திரம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என்ன கொஞ்சம் ஆசைப்பட, என் மேல உன் ஆசை வரட்டும், என் பிரசன்னத்தை நீ அனுபவி. சிலரோட கர்த்தர் திட்டமும் தெளிவுமா இடைப்படுகிற நேரம் இது. பிரதர் சிஸ்டர், உங்க லைஃப்ல பிரசன்னத்தை இழந்துட்டு தேவ பிரசனம் இல்லாம வேற எது இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது வெறுமையா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் இப்ப பாடின வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து பாடி நம்ம நிறைவு செய்ய போறோம். நான் சொல்ற வார்த்தை, நீங்க பாடுற பாடலுடைய வரிகள், அதை உணர்ந்து சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப உணர்ந்து சொல்லுங்க. யாருமே எனக்கு இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நான் வர்றேன், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். யார் யாரெல்லாம் ஆசையோட கேட்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக அவருடைய சமூகம் செல்லும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே, உலகத்தின் முடிவு வரைந்த இதோ சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற ஐயா, எங்களோடு நீர் இருக்கிறீர். ஒவ்வொரு நொடி நாங்கள் அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய். ஒவ்வொரு நாளும் எங்கள் இம்மானுவேலுடைய பிரசனை எங்க வாழ்க்கை நிரப்பட்ட ஐயா, எங்க குடும்பங்களை நிரப்பட்டு, எங்க பிள்ளைங்க வாழ்க்கை நிரப்பட்டு, நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்க பிரசனத்தை சுமந்துட்டு போனாண்டவரே. நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க தேவ பிரசனம் சூழ்ந்து கொள்ளணும். எங்க வேலை ஸ்தலத்தில் நாங்க இருக்கும் பொழுது அந்த இடத்துல நாங்க இருக்கிறபடினால, எங்களோட எங்கள் ஆண்டவர் இருக்கிறபடினால அந்த இடத்துல உங்க பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க வீட்டை நிரப்புங்க ஆண்டவரே, எங்க ஊழியத்தை நிரப்புங்க, எங்க சபையை உங்க பிரசனத்தினால நிரப்புங்க. எங்க பிள்ளைகளுடைய எதிர்கால உங்க பிரசனத்தினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, பிள்ளைங்க வாழ்க்கை நிரப்பப்படணும். பெற்றோர் கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய உங்க பிரசனத்தினால நிரப்புங்க ஐயா. கேளுங்க. இன்னைக்கு மோசே அழுது புலம்பிருப்பான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் பாருங்க. பிள்ளைங்க மீறுதல் செஞ்சா மோசேன்ற ஒரு மனுஷனுடைய ஜெபம் கர்த்தர் சொன்னார், உன் வார்த்தையின்படி என்ன மன்னிச்சுட்டு போன்றார். வார்த்தையின்படியே செய்தேன், போ, வார்த்தையின்படியே நான் செஞ்சேன். குடும்பத்தில் இப்படி கதற ஒருத்தர் இருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. உங்க சமூகம் எனக்கு வேணும்னு கதற அது நீங்க தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். உங்க பிரசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பிரசனம் எனக்கு வேணும், என் குடும்பத்துல வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, எங்களுடைய பிரசனத்தினால் கர்த்தர் நிரப்புகிறீர், சொல்லி அனுப்பினீர், நீர் செய்கிறீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அனுபவிக்க செய்யுங்க ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் உடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட செல்லட்டும். ஆண்டவரே அவர்களுடைய வாஞ்சித்தபடியினாலே தடைகள் தகர்ந்து போகட்டும்.
பலவீனங்கள் வியாதிகளை நீங்கட்டும் ஐயா. பரிகாரி நீர் கூட இரும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றும். நன்மையான ஒவ்வொன்றும் எங்கள் தேவன் திட்டமிட்டபடியே தடையில்லாமல் நடந்தேறட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கனமை மேலாம் ஒரு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தமான கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.